ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு வீரக்கதை பார்க்க போகிறோம். தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுறதுக்காக அன்னை பார்வதி எப்படி மகா துர்க்கையை அவதாரம் எடுத்தாங்கன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன் ஒரு அரக்கன் இருந்தான். அவன் கடுந்தவம் செஞ்சு பிரம்மா கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கினான். அதாவது ஒரு பெண்ணை தவிர வேறு யாராலும் தனக்கு மரணம் வரக்கூடாதுங்கிறது தான் அந்த வரம். பெண்ணால் நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு அவனுக்கு ரொம்ப கர்வம். தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப துன்புறுத்தினான். அதனால் தேவர்கள் எல்லாரும் சிவன், விஷ்ணு, பிரம்மா கிட்ட போய் உதவி கேட்டாங்க. அப்போது எல்லா கடவுளோட சக்தியும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பேரொளியாக மாறிச்சு. அந்த ஒளியிலிருந்து 18 கைகளோடு சிம்ம வாகனத்தில் அன்னை துர்காதேவி அவதரித்தாங்க. ஒவ்வொரு கடவுளும் அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தாங்க. சிவன் சூலத்தையும் விஷ்ணு சக்கரத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சாங்க. அன்னை துர்காதேவி பல ஆயுதங்களோடு சிம்ம வாகனத்தில் போர்க்களத்துக்கு வந்தாங்க. அன்னை துர்க்கைக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே 9 நாட்கள் பயங்கரமான போர் நடந்தது. மகிஷாசுரன் சிங்கம், யானை, எருமை என பல உருவங்கள் எடுத்தான். ஆனால் அன்னையோட சக்திக்கு முன்னாடி அவனால் நிற்க முடியல. கடைசியாக 10வது நாள் அன்னை துர்காதேவி தன்னோட சூலாயுதத்தால் மகிஷாசுரனை வதம் செஞ்சாங்க. இந்த வெற்றி நல்ல சக்தி தீய சக்தியை வென்றதை குறிக்கும். அதனால்தான் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நவராத்திரியையும் விஜயதசமியையும் நாம் கொண்டாடுகிறோம். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தீமை எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் உண்மைக்கும் நன்மைக்கும் முன்னாடி அது ஒரு நாள் தோற்று போகும். அதனால் நாமளும் எப்பவும் நேர்மையாகவும் மற்றவங்களுக்கு உதவியாகவும் இருக்கணும். சரி குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி: அன்னை துர்காதேவி மகிஷாசுரனை வதம் செய்ய எந்த வாகனத்தில் வந்தாங்க? ஆப்ஷன் ஏ சிங்கம், ஆப்ஷன் பி யானை. உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கதை எப்படி இருந்தது குட்டீஸ்? தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டின அன்னை துர்க்கையின் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி அன்னையர் தினம். அன்னை துர்காதேவி எப்படி உலகத்தை காக்கும் தாயாக இருக்காங்களோ அதே போல் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அம்மா தான் முதல் தெய்வம், மிகப்பெரிய சக்தி. அன்பும் தியாகமும் நிறைந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்னையருக்கும் என் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை குட்டீஸ்.